விக்கிரவாண்டி தொகுதியில் பாமகவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என அமைச்சர் பொன்முடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ரவிக்குமார் நின்று வெற்றி பெற்ற பொழுது அவருக்கு எதிர்ப்பாக நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே டெபாசிட் இழந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. அது அங்க மட்டும் இல்ல, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலேயும் தொடர வேண்டும். இதே விழுப்புரத்தில் 2006 நம்முடைய டாக்டர் ஐயா, மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள், நான் இப்ப மாவட்ட செயலாளர் 2006 அந்த டாக்டர் ஐயாவை அழைத்து விழுப்புரம் முனிசிபல் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு கூட்டம் நடத்தினோம். இந்த 2006 முதல்ல தான் இங்கே சொன்னார துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தவர்கள் என்று. அந்த உயிரிழந்து விட்டார்கள். அவருடைய நினைவாக அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது நான் அந்த மேடையிலே இருந்தேன். அப்பொழுது அந்த மேடையிலே இருக்கிற பொழுது கலைஞர் அவர்கள் அவரை பார்த்து டாக்டர் ஐயா சொன்னார், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர். 2006 தேர்தலுக்கு முதல்ல நடைபெற்றது. நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர். வந்தவுடனே எங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். மஞ்சா துண்டை போட்டு அவருக்கு வாழ்த்து சொன்னவர் தான் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள். வந்தவுடனே 20% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் அமைச்சர் பொன்முடி தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஜெகத் ரட்சகன், வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திற்காவது உதவி செய்ததாக பாமக கூறினால் தனது நாவை அறுத்துக் கொள்வதாக சவால் விடுத்தார். அமைச்சர் பொன்முடி பேசுகையில் 7 திமுக ஒன்றியங்களில் அதிக வாக்குகளை பெற்றுத் தருபவர்களுக்கு 100 சவரன் நகை பரிசளிக்கப்படும் என்றார். அந்த பரிசை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் கொடுப்பார் என்றும் அவர் நகைச்சுவையாக தெரிவித்தார். நம்ம திமுக ஒன்றியம் 7 இருக்கு. இந்த 7 ஒன்றியத்திலுமே எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக்கவங்களா என்ன சொல்றாங்க, 7லையும் நாங்க தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதிக வாக்குகளை பெற்று தருவார்கள் 7 என்பதை அறிந்து அவர்களுக்கு நாங்கள் எங்கள் மாவட்டத்தின் மூலமாக சிறந்த ஒரு பரிசையும் அளிக்கவிருக்கிறோம். அதனால இதுல போட்டி எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த 7 என்னன்னா 100 சவரனம் அது அண்ணன் ஜெகத் அவர்கள் கொடுத்து விடுவார். அவருக்கு இதெல்லாம் கொடுத்தே பழக்கமானவர். அவருக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அவரை பொறுத்தவரையில அண்ணன் ஜெகத் அவர்கள் வல்லல். அவர் இந்த பகுதியில் இருக்காருன்னா சாதாரணமான விஷயங்கள். கேட்டாங்க யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. டாக்டர் ராமதாஸ் தலைவர் கலைஞரை பார்த்து கேட்டார்கள், ஐயா இது மாதிரி எங்க இதில் கட்சியில 7 எம்பிகள் இருக்காங்க, யாரும் சரியில்லை, என் பையனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்காக கேட்கிறாங்க. உடனே தலைவர் கலைஞர் சொன்னார், பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, எங்க அன்புமணி எம்பி இல்ல, கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொன்னாங்க. என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், ஐயோ அன்புமணி என்னுடைய பிள்ளையா, குடியா, நான் ராஜ்யசபா ஆக்கிறேன். உலகத்தில் யார் சார் செய்வான்? அந்த இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளராக யாரு, ஒரு வன்னியர் சமூகத்தை அந்த துரைமுருகனை அறிவித்திருக்கிறார்களே, யாருப்பா செஞ்சா? நீ வன்னியர்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரே ஒரு குடும்பத்திற்கு ஒரு உதவி செய்து என்று சொல்கிறேன். இன்னைக்கு இந்த நாவை அறுத்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த இயக்கம் என்பது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வன்னியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.